ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மறதி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சாதாரண விஷயம். மறதியை பற்றின 2 விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருளை எங்கேயா வச்சுட்டு அது எங்கே வச்சோம் அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் மறந்துடும். அது ஏன், அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ். செகண்ட் ஒன், வயசானவங்களுக்கு மறதி அதிகமாகவே இருக்கும். அது ஏன், அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ். இந்த 2 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏன் மறக்கிறோம், அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி மெமரியை பற்றின ஒரு பேசிக்கான நாலேஜ் தெரிஞ்சுப்போம். என்ன அப்படின்னா, மெமரியில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஷார்ட் டேர்ம் மெமரி, செகண்ட் ஒன் லாங் டேர்ம் மெமரி. ஷார்ட் டேர்ம் மெமரியில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கொஞ்ச நேரம் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். கரெக்டாக சொல்லணும்னா 30 செகண்டில் 6 அல்லது 7 விஷயத்தை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். லாங் டேர்ம் மெமரியில் ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா அதை லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன் மறக்கிறோம், அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். நம்ம எல்லா விஷயத்தையும் மறக்கிறது இல்லை. இப்போ ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படத்தில் உள்ள பாட்டையோ இல்லை அந்த பாட்டில் உள்ள வரியோ மறக்கிறது இல்லை. ஆனால் 5 நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்ட இல்லை என்ன ட்ரெஸ் பண்ண அப்படின்னு கேட்டால் நமக்கு மறந்துருப்போம். நம்ம மூளை ஒரு சில விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிது, ஒரு சில விஷயத்த மறந்துடுது. இதை எதனால் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு பையன் புதுசாக ஒரு புக்கு வாங்கி படிக்கிறான் அப்படின்னா அவன் படிக்கிற விஷயம் எல்லாமே பல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறி நியூரான்ஸ் வழியாக ஷார்ட் டேர்ம் மெமரியில் போய் சேரும். இப்போ ஷார்ட் டேர்ம் மெமரியில் நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம மூளை எது இம்பார்ட்டன்ட் நினைக்கிதோ, நம்ம எது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோமோ அந்த விஷயம் மட்டும் ஹிப்போ கேம்பஸ் வழியாக லாங் டேர்ம் மெமரிக்கு போய் சேருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் மெமரியில் ஒரு 30 செகண்டில் 6 அல்லது 7 விஷயத்தை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும், ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்தால் நம்ம அந்த எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். செகண்ட் விஷயம், ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டால் அந்த எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். தேர்ட் விஷயம், பசில் மாதிரியான கேம் விளாண்டா அந்த எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விஷயத்தை பார்த்தாச்சு. இப்போ 2வது விஷயத்துக்கு வருவோம். வயசு ஆக ஆக மறதியும் அதிகமாகிட்டே வரும். இது ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். இதனால வயசு ஆக ஆக மறதி அதிகமாக ஏற்படும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். இதுவே வயசு ஆக ஆக நம்ம மூளைக்கு போகிற ரத்தம் ரொம்ப கம்மியாகிடும். இதனாலேயே மறதி அதிகமாக ஏற்படும். 2வது விஷயம் என்னென்னா, நம்ம படிக்கிற எல்லாமே பல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறி நியூரான் வழியாக ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு போகுது. இப்போ ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரான் போகிறதுக்கு டென்ட்ரேட் யூஸ் ஆகுது. வயசு ஆக ஆக இந்த டென்ட்ரேட்டோட அளவு குறையுது. ஸோ ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு மெசேஜ் பாஸ் ஆகுது. இதனாலேயும் மறதி அதிகமாக ஏற்படுது. 3வது விஷயம் என்னென்னா, ஷார்ட் டேர்ம் மெமரிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு ஹிப்போ கேம்பஸ் வழியாக ஒரு விஷயம் போகும். அந்த ஹிப்போ கேம்பஸோட அளவு வயசு ஆக ஆக சுருங்கிடும். ஸோ இதனாலேயும் மறதி அதிகமாக ஏற்படும். ஹோப்ஃபுல்லி வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.